ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் டியூட் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், ரிசர்வ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து 3 மணிக்கு படம். இந்த பாருங்க, 3 மணி படத்துக்கு 2:45க்கு எவ்வளோ ஈஸியாக கிளம்புறாங்க பாருங்க. ஏதோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லேட் ஆகலாங்க, கிட்டத்தட்ட படம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் கிளம்புறாங்க வீட்டில். நாங்கள் இப்போ அவசரமாக சினிமாவுக்கு போயின்னு இருக்கோம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. இல்லை பாருங்கள், காரை விட்டு இறங்கிட்டு எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் முன்னாடி போயின்னுறாங்க. இந்த கார் பார்க்கிங்கும் சினிமா தேட்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் இருக்கும். வண்டி அங்கே விட்டுட்டு நடந்து போயிட்டுருக்கோம். என் பையன் அங்கே திருப்பி பார்த்துட்டு போயிட்டுருக்கான். அங்கே தேட்டர் கிட்ட மட்டும் ஆல்ரெடி ஏகப்பட்ட டைம் லேட் ஆகிடுச்சு. ஆமாப்பா, சரிப்பா. ஓகே, ஒரு வழியா செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்க்ரீன் 2 வாங்க. அப்படி தேட்டர் உள்ள வந்துட்டோம். படமும் இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 நிமிஷம் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னு படத்துக்கு வந்துட்டோம். படம் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் புக் பண்ணி சீட்டும் எங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ இன்டர்வல் டைமுக்கு வந்திருக்கோம். ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் இருக்குது. சரிங்களா, அது வாங்குறதுக்குள்ளே படம் ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம், லைனில் நிற்கலாம். கிட்ட போயிட்டு என்ன வாங்குறதுன்னு யோசிக்கலாம். இங்கே பப்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு, காஃபி, டீ எல்லாமே இருக்குது. என் பையன் பப்ஸு கேட்டான், பொண்ணு பாப்கார்ன் வேணும், என் ஒய்ஃபுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா. வாங்க கிட்ட போயிட்டு பில் போடலாம். ஒரு வழியாக வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு படம் முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு கிளம்ப மனசு இல்லாமல் உட்காந்துருக்காங்க. சரிங்களா, வாங்கன்னு கூப்பிட்டோன்னா வர மாட்டேன்றாங்க. கடைசி வரைக்கும் பார்த்துட்டு தான் வருவாங்களாம். வாங்க போகலாம். நல்லா இருந்ததா? நாங்கள் இப்போ கிளம்புறோம். கடைசியாக ஒரு வழியாக இவங்க எல்லாரும் வந்து தேட்டர்லேருந்து கூப்பிட்டு வரதோட போதும்னு ஆயிடுச்சு. என் பையன் படம் பார்த்த டயர்டில் வந்து அப்படியே நல்லா இருக்கான். கேட்டால் தூக்கம் வந்துருச்சான். போட்டுச்சு. அப்படியே ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு செல்ஃபியை எடுத்துக்கிட்டோம், ஒரு ஞாபகார்த்தமாக. ஹாய், படம் முடிச்சிட்டோம். படம் முடித்தோடனே சரி, பக்கத்து இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, ஒரு சின்னதாக டிமார்ட் போய் ஷாப்பிங் பண்ணலான்னு பார்த்தா பாருங்கள், திட்டிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம் இவரை? ஆமாங்க, நானே வந்து கடுப்பில் ஓட்டு வரேன். இது வேறு டிமார்ட் வேறு போகணுன்னு. ஒன்று என் பையன் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, அங்கே போயிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான். அவன் வந்து சொல்லிட்டான், எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படி சொல்லியிருக்கான். அந்த நம்பிக்கையில நாங்கள் டிமார்ட் போகிறோம். டிமார்ட் போயிட்டு பசங்க மூஞ்ச பாருங்க, எப்படி உம்முன்னு வரான் பாருங்க. ஓகே, நம்ம இப்போ டிமார்ட் போயிடுவோமா? ஒரு வழியா எங்களை திட்டி டிமார்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். டிமார்ட்டுக்குள்ளே வந்துட்டோம்ப்பா. இதுதான் திருவள்ளூர் டிமார்ட். சண்டே ஆனாலும் நிறைய பேர் ஷாப்பிங் வந்திருக்காங்க. அப்படியே டிமார்ட் வந்துட்டோம். சரிங்களா, ஆக்சுவலாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரோம். நாங்கள் எங்களை திட்டிக்கிட்டே கூட்டிகிட்டு வந்துருக்கோம். ஓரமாக வாங்க. இப்படியே என்னை கடத்தி டிமார்ட் கூப்பிட்டு வந்துட்டாங்க. உனக்கு எங்கே போனாலும் ட்ரெஸ்ஸு தான். கடவுளில் வந்துட்டோம். நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. சரிங்களா, இல்லை டீ தூள், காஃபி தூள் வேலைலாம் வந்து சர்ச் பண்ணுறாங்க. வாங்கிக்க, ஒரு கப் வாங்கிக்க. 189 வாங்கிடு, வாங்க. 189 எங்க இது அந்த கடையில் தெரியல.
வாங்கிக்க, யூஸ் பண்ணுறல எடுத்துக்க. இப்போ தானே வாங்கியிருக்கோம். இதில் என் பொண்ணுக்கு தேவையான அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் எடுத்துக்க பாருங்க தனியாக. அதுதானே இங்கே பூண்டு, அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பா கோதுமை, ராகி மாவு, கம்பு அது மாதிரிலாம் விற்றுட்ருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. சரி, ரேட்டும் கம்மியாக இருக்குது. இங்கே மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து இந்த சோம்பு, கடுகு அது மாதிரி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் இந்த பேரிச்சம்பழம்லாம் ஆஃபரில் வேறு போட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம், மிக்சர் ஐட்டம் அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஓகேவா? இந்த லேஸ் பேக்கெட்டு, குர்குரு எல்லாமே இருக்குது. மிக்சர் எடுத்துக்கிறியா? இல்லை, எனக்கு லேஸ் மட்டும் வீடா இந்த இடம் வந்து எங்கள் வீட்டம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கடையில் ஆளை காணுன்னு தேடிட்டு இருந்தா கடைசியாக பார்த்தா அங்கே நிற்கிறாங்க பாரு. பிரதர் கொஞ்சம் தான் எங்கெங்கெல்லாம் தேடுறதுல கடைசியில் இது உள்ள வந்துட்டு. டிஃபன் பாக்ஸ் நல்லா இருந்தால் எடுத்துக்க, யூஸ் ஆகும். அப்பா நீ வாங்கிக்கிறியா? பாத்திரம் என்ன பிடிச்சிருக்கா? அம்மா வெயிட்டா இருக்கு. என்னாச்சு? குக்கர் கிட்ட வந்துட்ட வேணுமா? எடுத்துக்க. ஆனால் நான் காசு தர மாட்டேன். ஒரு வழியாக பில்லிங் போட வந்துட்டோம்ப்பா. அநேகமாக இன்றைக்கி தான் சீக்கிரமாக வந்து பர்ச்சேசிங் முடிச்சுருக்கோம். பில்லிங் போட்டுச்சுன்னா கிளம்பிட வேண்டியது தான். நானே என் பையனை கூப்பிட்டு சீக்கிரமாக கிளம்பிடணுன்னு பார்க்குறேன். இந்த அக்கா இப்போ தான் ஒன்று ஒன்றா செக் பண்ணி அனுப்புகிறாங்க. அக்கா கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புக்கா, நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன். ஒரு வழியாக பர்ச்சேசிங்லாம் முடித்து கடையை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. அவள் தான் இப்போ வீட்டில் போயிட்டு இந்த செட்டில் பண்ணிட வேண்டியது தான். கீத்துக்கு போகுது. இப்போ பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. நாங்களும் பர்ச்சேசிங்லாம் முடிச்சிட்டோம். அவள் தான் டிமார்ட்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ திருப்பி வண்டி எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு போக வேண்டியது தான். வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வேறு என்னென்ன வாங்கணும்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. லக்ஷ்மி சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்ல வேலை, இன்றைக்கி கடையே காலி பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்காங்க இந்த வாட்டி. அதனால தான் ஃபுல்லாக நிறைய மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, மற்ற டைமில் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும். இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. பாப்பா கொஞ்சம் சைடில் நில்லு, வண்டி கிட்ட வராது, கொஞ்சம் சைடாக நில்லு. ஓகேவா? அங்கேயே இரு. அம்மு சீக்கிரமாக ஏற்றுங்க. இப்படியே போய் எப்படி இது பண்ணு.